என் பொண்ணை கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வா. இனிமே இவகிட்ட நீ மரியாதை எல்லாம் பேசவும் கூடாது, நடந்துக்கவும் கூடாது. எனக்கு கொடுக்கற அதே மரியாதையை இவளுக்கும் கொடுக்கணும், புரியுதா? மா, நீங்க இங்கே இருங்க, நான் ஆட்டோ வர சொல்றேன். வரேன். அப்பா, உங்களை அனுப்ப எனக்கு மனசே இல்லப்பா. உங்க கூடவே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா சூழ்நிலை இப்ப சரியில்லை. அம்மாவோட கோவம் சரியானதும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா. சரிம்மா, எனக்கும் போறது கஷ்டமா தான் இருக்கு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மனச கல்லாக்கிக்கிட்டு தாமா போறேன். அப்பப்போ அப்பா வந்து பாருமா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. கண்டிப்பாப்பா, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். தைரியமா போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, உன்னை அப்பப்போ பாத்துக்கிட்டு இருந்தாலே போதுமா. வரேன். ஜுவல்லரிய டார்கெட் பண்ணி திருடுற ஒரு கேவலமான கிரிமினல் நீ. அவரோட பொண்ணுன்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மாதிரி கிரிமினல்ஸோட சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா மயில? நம்ம தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம். போலீஸ்க்கு பொண்ணா மாறலாம், அப்பாவி வேஷம் போடலாம், நல்லவ மாதிரியே கூட நடிக்கலாம். நீ எப்படி நடிச்சாலும் சரி, உன்னை ஃப்ராடுன்னு நிரூபிக்காம நான் விட மாட்டேன். என்ன ஃப்ராட் அக்யூஸ்ட்னு சொல்றியே, நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா? நீ என்ன ஹரிச்சந்திரன் பரம்பரையில பிறந்திருக்க? நான் பொண்ணா நடிக்கிறேன்னு சொல்றியே, நீ எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கியா? போய் சொல்லி யாரையும் ஏமாத்தலையா? ஏய், என்ன உன்ன மாதிரி நீ நினைச்சுக்கிட்டியா? பொய் சொல்லி வேஷம் போடுறதெல்லாம் எனக்கு வராது. ஓ, இதுக்கு பேர் என்ன? திருட்டுத்தனமா ஒரு தாலியை கட்டிக்கிட்டு அத பெத்த அம்மாவுக்கு கூட தெரியாம மறைச்சிட்டு இருக்க. ஆனா வேஷம் போடுறேன் நடிக்கிறேன்னு நீ என்ன கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்க. உனக்கு அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? நானாவது பரவாயில்ல, என் தொழிலுக்காக அடுத்தவங்கள தான் ஏமாத்துறேன். ஆனா கூட இருக்கிறவங்களே நீ ஏமாத்திட்டு இருக்கியே. என்னை விட பெரிய அக்யூஸ்ட் நீ தானே மயில? ஹேய், நான் யாரையும் ஏமாத்தவோ இல்ல, வேஷமும் போடல. நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீ என்னதான் பூசி மொழிகி சமாளிச்சாலும் உன் குடும்பம் என் கையில இருக்கு கண்ணு. என்ன பத்தின உண்மை உனக்கு தெரியற மாதிரி உன் தாலி பத்தின உண்மை எனக்கு தெரியும். என் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நாம அவங்க ரூட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருப்போம். இதையும் மீறி என்ன பத்தி போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால நீ பண்ண திருட்டுத்தனத்தை சொல்லி உன்னை நார் அடிச்சு உன் ஸ்டேஷனை விட்டு உன்னை ஓடுற மாதிரி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? எனக்கு எந்த பாதிப்பும் வராம நீ ஃப்ராடுங்கறத நிரூபிச்சு உன்னை ஜெயில தள்ளி தண்டனை வாங்கி தராம நான் விட மாட்டேன். என்ன சேலஞ்சா? உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். அவ இந்த ஊருக்கு வந்தது, அவர் அவளை பார்த்தது, நீதான் என் பொண்ணுன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிருச்சுமா. எது நியாயமா நடக்கணுமோ அத சாமி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க. எது நடக்க கூடாதோ அத சீக்கிரமே நடத்தி வச்சிருச்சு. இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. இத பாரு, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ அவர் பொண்ணுங்கிறது இப்ப அவருக்கு தெரியாம இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். நீ IPS முடிக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு வேணாலும் பொண்ணா நினைச்சு ஏமாறட்டும். நம்ம பக்கம் அவர் வராதது தானே நமக்கு நல்லது. அத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாதுமா. இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த விஜயா உலக மகா ஃப்ராடு. சாரு பொண்ணா நினைச்சு உருகுனதும் அவளும் அப்பா அப்பான்னு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுட்டா. அவரு எமோஷனல்ல எல்லா கதையும் சொன்னதும் அவளுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. அத வச்சு என்ன மாதிரியே கோவப்பட்டு அழுது அப்பா அப்பான்னு கதறி அப்படியே ஒரு சென்டிமெண்ட் டிராமாவையே நடத்திட்டாமா. அம்மா கோவத்துல இருக்காங்க, இப்போதைக்கு நீங்க அவங்கள பாக்க வராதீங்கன்னு அவரு வீட்டை தேடியே வராத மாதிரி சாமர்த்தியமா போய் சொல்லிட்டாமா. அவ எவ்வளவு பயங்கரமானவன்னு நீ சொல்றத வச்சு புரிஞ்சுக்க முடியுது மயில. அவ பொண்ணா நடிக்கிறதோட எல்லாம் நிறுத்திக்க மாட்டாமா. தானா கிடைச்ச அப்பாங்கிற உறவை தான் கிரிமினல் வேலைக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் அவ புத்தி யோசிக்கும்.
இப்பவே அவ எந்த பயமும் இல்லாம திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஒரு இன்ஸ்பெக்டரே அப்பாவா கிடைச்சா அவ சும்மாவா இருப்பா? அதையே சாதகமா எடுத்துக்கிட்டு இன்னும் பெரிய பெரிய கிரிமினல் வேலையெல்லாம் இன்னும் தைரியமா அவ செய்ய ஆரம்பிச்சிருவாமா. பொண்ணு பாசத்தால இன்ஸ்பெக்டர் அதையெல்லாம் நம்பவே மாட்டாருமா. இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான கேஸ்ல நான் தான் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் என்ன சொல்லியும் கேட்காம அவரு அவளை விட்டுட சொல்லிட்டாருமா. இனிமே அவ எந்த தப்பு செஞ்சாலும் இதுதாம்மா நடக்கும். அவ என்ன நோக்கத்தோட இப்படி நடிக்க ஆரம்பிச்சிருக்கா? இத வச்சு அவ என்ன கிரிமினல் வேலையெல்லாம் செய்ய போறா? சாருக்கு இத நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. ரொம்ப டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கு. கவலைப்படாத மயில. சில சமயம் நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே நம்ம கைய மீறி போயிடும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வரும்போது நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம அமைதியா இருந்துடணும். அதை விட்டுட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு நம்ம பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு தானே நீ இந்த நாடகத்தை ஆரம்பிச்ச. நீ நம்புற சாமியை இத நல்லபடியா முடிச்சு வைக்கும். உன் குழப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாப்பிடு. அவளுங்களையும் காணோம், அவளுங்க ட்ரெஸ்ஸையும் காணோம். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்குதுங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட நன்றி விசுவாசத்துல எதிர்பார்க்க முடியாது மகா. அதுங்களை விட்டு தள்ளு. போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்ன பாத்தியா, அதுதான் எங்களால நம்பவே முடியல. எல்லார விடவும் போலீஸ் கிட்ட மாட்டாம சம்பவம் செய்யறதுல நீதான் கெட்டிக்காரியாச்சே. இப்ப மட்டும் எப்படி மாட்டின? அது ஒரு பெரிய கதைக்கா. இங்க ஒரு இன்ஸ்டன்டான அப்பா எனக்கு கிடைச்சதுனாலதான் இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சேன்க்கா. நீ சொல்ற கதைய கேட்டா சிரிக்கிறதா கவலைப்படுறதானே தெரியல. மகா சந்தோஷப்படுறது சரிதான், ஆனா நாம கவலைதான் படணும். அப்பாவுக்கு அவார்ட் வாங்கி கொடுக்கறேன்னு மகா நம்மள பத்தி போட்டு கொடுத்துட்டா நம்ம பழப்பு நாரிடும். என்னக்கா இப்படி பேசுற? ஒரு போலீஸ்காரனை போட்டு தள்ளணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்களை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கணும்னு எனக்கு கனவுல கூட வராதுக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி. தமிழ்நாட்டுல இருக்கிற பல போலீஸ்காரங்க அக்யூஸ் விஜயாவை அரெஸ்ட் பண்ணணும்னு நாயா அப்பையா அலையறாங்க. ஆனா இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் பொண்ணு பொண்ணுன்னு உன் மேல பாச மழைய பொழிறாரு. நினைச்சு பார்க்கவே காமெடியா இருக்கு. இப்ப காமெடியா தான் இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல என் குடும்பத்தை பார்க்கணும்னு அந்த போலீஸ் நெருக்கடி தர ஆரம்பிச்சிட்டாருன்னா எனக்கு பெரிய டிராஜடியா மாறிடும். அதுக்கு முன்னால அவரோட பொண்டாட்டியும் 3 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நான் அந்த டிராமாவை கண்டினியூ பண்ண முடியும். நீ இந்த நாடகத்தை ஆரம்பிச்சது தப்புன்னு எனக்கு தோணுது மகா. இல்லக்கா, நான் ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போடலன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் கூட எனக்கு சப்போர்ட்ல பண்ணிருக்க மாட்டாரு. அந்த மயில் என்ன லாக்அப்ல தள்ளாம விட்டுருக்கவே மாட்டா. பிரச்சனைய சமாளிக்கிறன்ற பேர்ல நீ ஒரு பெரிய சிக்கல போய் மாட்டிட்டு இருக்க. இது புலிவால புடிச்ச கதைய மாறிட போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ அவரோட பொண்ணு இல்லங்கிறதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் அது தெரிய வந்ததுன்னா உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த செயின் அறுத்த கேஸ்ல ஆளை புடிச்சாச்சா? இல்ல சார், இன்னும் பிடிக்கல. பிடிக்கலையா? இத இவன் பேர்ல எழுதிக்க இந்த கேஸ. சார் என்னாச்சு சார்? தும்பணுமா? இங்க பாரு, உன்ன மாதிரி தும்மி கொரோனா பரப்புற ஆள் நான் கிடையாது. பாய்கட பக்கெட் பிரியாணி பக்கத்து தெருவுல வந்துருச்சு. அதோட வாசம் தான் என் மூக்க தொலைக்குது.
சார் எனக்கு எந்த வாசனையும் வரலையே சார். மூக்கா இது? ம், இந்த மூக்குக்கெல்லாம் வாசனை வருமா? எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனைம்பாங்க, அது மாதிரி இருக்கு. மூக்காது. ஆமா, நீ முன்ன பின்ன பாய்கடை பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? ம், இல்ல சார். நீ இவ்வளவு நாள் இருந்ததே தண்டம், இந்த பிறவி எடுத்ததே மகா தண்டம். ஒரு தடவை இந்த பிரியாணி சாப்பிட்டா போதும், வாசனை மூக்கிலேயே தங்கிரும், டேஸ்ட் நாக்குல அப்படியே நாட்டியம் ஆடும். புதமணி, சார் உனக்கு ஏதாவது வாசனை வருதா? எனக்குலாம் எதுவும் வரல சார். உனக்கு மனசு தீஞ்சு கருகின வாசம் தான் வரும்னு எனக்கு தெரியும். பக்கெட் பிரியாணி நம்ம தெருவிலேயே திரும்புது, ஸ்டேஷனை நோக்கி வந்துட்டு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? இங்க பார், கூகுள் மேப் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணும், என்னோட இந்த ஸ்மெல் தப்பு பண்ணவே பண்ணாது. நம்ம ஸ்டேஷன் முன்னாடி பக்கெட் பிரியாணி வந்துருச்சு. ஒரு ஆள் இறங்கி உள்ள வர்றான், கிட்ட வந்துட்டான், இப்ப உள்ள வர போறான், இப்ப கூப்பிடுவான். சார் ஆஹா, வா 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 வாயா. சார் 3 பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்க. ஆமா சார் வெய்யே, அத இங்க வெய்யே, ஐயே அது இங்க வெய்யே. இந்தா, கூச்சப்படாத, பெரிய அமௌண்ட் 20 ரூபா வச்சுக்க. தேங்க்ஸ் சார். ஆனா சார் என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. செல்லக்குட்டி, வாசனை வாய சீண்டுது. விட்டா இப்பவே ஒரு பக்கெட்டை காலி பண்ணிடுவேன். உதமணி, பழையமணி, இதை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறீங்களா? என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, போலாம். வரமர இவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஐபி கெஸ்ட் இவதான். நாம எல்லாருமே நமக்கு சொந்தமான பொருளை எங்கேயாவது தொலைச்சிருப்போம். அது கிடைக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லாம தேடி திரியும். நானும் அப்படிதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை அதோட மதிப்பு தெரியாம தொலைச்சிட்டேன். தூக்கம், சாப்பாடுன்னு எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நாளாவே அதைத்தான் தேடி அலைஞ்ச. ஒரு சின்ன பொருள் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டாலே சந்தோஷம் தாங்காது. நான் பொக்கிஷமா நினைக்கிற என் பொண்ணே எனக்கு கிடைச்சிட்டானா அந்த சந்தோஷத்தை எப்படி என்னால வார்த்தையா சொல்ல முடியும்? வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்த என் பொக்கிஷம் என்னோட பொண்ணு மகா என்ற மகாலட்சுமி அவதான். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. அப்புறம் இவருதான் பரமன், இந்த ஸ்டேஷனோட சீனியர் ஹெட் கான்ஸ்டபிள் இங்க இருக்கார். வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன ஆண்டவரே, அம்மனி எனக்கு நல்லா தெரியுமல்ல. ஆட்டாளு கூட்டு போயிருக்க, அப்புறம் அது மிஸ் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாவம் ஹெல்மெட் போடாம சிக்கிச்சு நம்ம கிட்ட. என்ன நீங்க? ஆனா ஆண்டவர் எனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டாருமா. அது ஸ்டேஷனையே நான் கட்டி ஆள்றதுனால பரமன் சார் எப்பவும் என்ன ஆண்டவர்னு தான் கூப்பிடுவாரு. ஆனா போங்க, காலையில எவ்வளவு சந்தோஷமா எல்லாம் பண்ணீங்க. நமக்குள்ளதான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஊர்ன கும்ப மரியாதை வச்சு யானை வச்சு மாலை போட்டு தார தப்பட்டை எல்லாம் வச்சு அமோகமா வரவேற்றிருக்கலாமே. ஒரு நிமிஷம் இரு. மயில, இதுதான் நீ பரிமாற லட்சணமா? பாரு, அந்த பிரியாணியில ஒரு பீஸாவது இருக்கா? வெறும் குஸ்கா வள்ளி போட்டிருக்கா? நீ பரிமாற லட்சணம் பாரு எப்படின்னு.
போதும்பா. சாப்பிடுறா நீ. வேற யாருக்காக வாங்க? போதும், உனக்காக தான் வாங்க. வேண்டாம். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. என்ன உன் அப்பா வீட்டு சொத்துல இருந்து அள்ளி போற? இது என் காசு, என் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற விருந்து. இதுல போய் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்க. விடுங்கப்பா. பீஸ்னா இவளுக்கு பிடிக்கும் போல இருக்கு. அதான் தனக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சுட்டா. நம்ம பேரை சொல்லி சாப்பிட்டுட்டு போட்டோம். இதுக்கு போய் திட்டாதீங்கப்பா. என் பொண்ணோட பெருந்தன்மைய பாத்தியா மயிலு? நீ சாப்பிடு. அப்பா என்னங்க? வேணாமா, நானா அப்புறம் சாப்பிட போறேன்ல. என் அப்பாவுக்கு என் கையால ஊட்டி விடணும்னு ஆசையா இருக்குப்பா. இந்த ஒரு வாய் தானே, வாங்கிக்கோங்களேன். எவ்வளவு அசிங்கப்பட்டோம் என்ன முறைக்கிறியா நீ? இப்ப உன்னை இன்னும் கேவலப்படுத்துற பாரு. மயிலு, கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கூட. மயிலு, உன் காது என்ன செவிடா? என் பொண்ணு கர்ச்சீஃப் வேணும்னு கேக்குறாள்ல, நீ முறைச்சுக்கிட்டே நிக்கிற. எப்படி வேர்க்குது பாரு அவளுக்கு. சீக்கிரம் எடுத்து கொடு. இன்னும் என்ன தேடிட்டு இருக்க? எடுத்தியா இல்லையா? எடாத. சரிங்க சார். தேங்க்ஸ் மயிலு. டேய் போதும்டா, ரொம்ப ஓட்டாதீங்க. இல்ல நான் கிளம்புறேன்டா. இருடா, சும்மா கிண்டல் பண்ணதுக்கே உனக்கு இவ்வளவு சூடேறுதே. இந்த பக்கம் வராத உன் மேல நாங்க எவ்வளவு கடுப்பா இருப்போம்னு யோசிச்சு பாத்தியாடா நீ? நான் என்னடா பண்றது, என் வேலை அப்படி. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆஃப் கிடைச்சது. அதான் அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? டேய் ரொம்ப நொந்து போயிருக்க மச்சான். ஏன்டா? எப்ப செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல நம்ம எல்லாரும் மாட்டினோமோ அப்ப இருந்தே எங்க நிலைமை வறுமை கொட்டு கீழே போயிடுச்சுடா. வீட்டுல காசு கேட்டா செருப்பால் அடிக்க வராங்க. என்னைக்காவது பரிதாபப்பட்டு 5 10 கொடுக்கறாங்க. அதுக்கும் கரெக்டா கணக்கு கேக்குறாங்க. முடியலடா. அதெல்லாம் கூட பரவாயில்லடா. ஒரு தம்முக்கு காசு தேத்தணும்னா கூட கண்ணு முடியெல்லாம் பிதுக்குதுடா. ரொம்ப அசிங்கமா இருக்குடா. முன்ன மாதிரி ஆபரேஷன்ல இறங்கி பணம் தேத்த முடியலடா. நீ இல்லன்றதுனால பயமா இருக்கு. சரி, சம்பாதிக்கிறத வச்சு நீயாவது அப்பப்ப கவனிப்பன்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்டியாடா. டேய் இப்ப என்ன, உங்களுக்கு தம்மு தானே வேணும்? நான் வாங்கி தரேன், வாங்கடா. டேய் நில்றா. தம்முக்கு பிச்சை எடுத்தா தேத்திடுவோம்டா. அதான் விடுறா. நம்ம பார்ட்டி கொண்டாடி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு எங்கேயாவது போய் பார்ட்டி கொண்டாடுவோமா? ஆமா மச்சி, முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நீ ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டிட்டு போயிடுவ. நாங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவ. ஆட்டம் பாட்டம்னு விடிய விடிய ரகலை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம்டா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நீ இங்க வந்திருக்க. இதையே காரணமா வச்சு இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணிடுவோம். என்ன சொல்ற? டேய் ரொம்ப அழியாதீங்கடா. இவ்வளவு பேசுறீங்கல்ல, முதல்ல இவங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டீங்களா? அப்பெல்லாம் இவனுக்கு இவங்க அப்பா கேள்வி கேட்காம காசு கொடுத்தாரு. இவனும் கணக்கு இல்லாம செலவு பண்ணா. இப்போ இவனே கார் ஓட்டி கஷ்டப்படுறான். வர சம்பளம் வாடகைக்கும் சாப்பாடுக்குமே கரெக்டா இருக்கும். பார்ட்டி வைக்கிற அளவுக்கு இவன் கிட்ட எப்படிடா காசு இருக்கும்? வேணும்னா எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்கலாம். காசா? டேய் என்கிட்டயும் காசு இல்லதான். ஆனா பசங்க எல்லாம் பாட்டி கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டும் குடுக்கலனா எனக்கு தான் அசிங்கம். ஆனா உங்ககிட்ட பணம் இல்லங்கிறது பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்க கூடாதுடா. ஜீவா மயிலுக்காக தங்க கொலுசு வாங்கி வச்சிருக்கான். அத ஆட்டைய போற்ற வேண்டியதுதான். இங்க தானே வச்சான்.
அக்கா தங்க மயிலு, உன் ஆளு உனக்காக வாங்கின தங்க கொலுசு இப்ப தண்ணியா கரைய போகுது. ஐ எம் வெரி சாரி மயிலு. ஜீவா மாமாவுக்கும் மனசு வலிக்கதான் செய்யும். என்ன பிடிச்சு கொடுத்ததுக்கு இந்த சின்ன வலிய கூட பொறுக்கலைனா எப்படி? மகா யாரையா கோல்டன் டக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. ஹலோ ஹலோ மகா, ஹலோ, நீங்க நீ ஏன்டி போன் எடுத்த? எப்பவும் எடுக்கிறது தானடி. யாருன்னு பார்க்காம இனிமே போன் எடுக்காத, சிக்கலாயிடும். கோல்டன் டக்குன்ற பேரு வித்தியாசமா இருந்துச்சு, அதான் எடுத்தேன். பேசாதீங்க. ஹலோ மகா அப்பா பேசுறமா? தெரியும் சார். என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? ஏமா திரும்ப திரும்ப சார்னு கூப்பிடுற? எல்லாரும் பக்கத்துல இருக்காங்களா? ஆமாப்பா, அதான் ஃப்ரீயா பேச முடியல. இப்ப தனியா வந்துட்டேன், சொல்லுங்கப்பா. இல்ல, உங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதனாலதான் கூப்பிட்டேன். அது சரி, முதல்ல போன்ல பேசுனது யாரு? மூத்தாவளா? இல்லப்பா, சின்ன அக்கா. ஓ, அவங்க குரல்லாம் நான் சின்ன வயசுல கேட்டதுமா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கேக்குறேன். அதான் யாரு என்னன்னு சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, அதை விடு. வீட்டுல எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்களா? எல்லாத்துக்கும் கரெக்டா இருந்ததா? நிறையவே இருந்துச்சுப்பா, எல்லாரும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா. சுசீலா அக்காங்கெல்லாம் பிரியாணியை பத்தி என்ன சொன்னாங்க? பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்கப்பா. ஏதெல்லாம் விசாரிச்சாங்க. அப்பாதான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னியாமா? அது சொல்லணும் தான்ப்பா ஆசைப்பட்டேன், வாய் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா உண்மையை சொன்னா பிரியாணி நேரா குப்பை தொட்டிக்கு தான்ப்பா போகும். அதான் என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்ப்பா. அப்பா என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆசையா பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அத நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு உரிமையா சொல்லிக்க கூட முடியல. நான் வாங்கி கொடுத்தது அவங்க சாப்பிடுற சந்தோஷத்தை பாக்குறதுக்கு கூட கொடுத்து வைக்கல. அத நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்குமா. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்பட்டது, மன்னிப்பு கேட்டது, ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு விருந்து வச்சது எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்தரலான்னு எனக்கு துடிக்குதுப்பா. ஆனா அவசரப்பட்ட விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்க யாரையுமே பார்க்க முடியாம போயிடும்பா. அதனாலதான் மனசு கல்லாக்கிக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படிதான் நீ இருக்கியாங்கிறதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு மயில. ஏமா அப்படி சொல்ற? என் முழு கவனமும் நம்ம கனவு மேலதாமா இருக்கு. என் மனசு வேற எங்கேயுமே அலைப்பாயல. அதுதான் உண்மைன்னா எவ்வளவு ஒருத்தி மேல அந்த ஆள் பாசம் காட்டுறதும் அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறதும் உன்னை ஏண்டி பாதிக்குது? யாரோ எதையோ செஞ்சுட்டு போறாங்க, நீ கண்டுக்காம இருக்க வேண்டியதானே? நீ இப்ப அதையே நினைச்சிட்டு இருக்க? அத பத்தி ஏன் இப்படி மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்க? ஆமா, தகுதியே இல்லாத ஒரு அக்யூஸ்ட போய் விழுந்து விழுந்து கவனிக்கிறதும் ராஜ உபச்சாரம் பண்றதும் எனக்கு பிடிக்கலமா. அதத்தான் திரும்பவும் கேக்குறேன். அவரு யாரையோ கவனிச்சுட்டு போறாரு, அதுல உனக்கு என்ன கஷ்டம்? அவ நேரம் நல்லா இருக்கு. அதான் அவ திருடியா இருந்தாலுமே அவள ஒரு இன்ஸ்பெக்டர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அத பத்தி நீ ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கணும்? உனக்கு சேர வேண்டிய சொத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகுதுன்னு கவலைப்படுறியா நீ? நான் என்னைக்குமா பணம் சொத்து பத்து பத்தி எல்லாம் பெருசா நினைச்சிருக்கேன். வேற என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் சொல்லட்டுமா? உன்னை பெத்தவரோட பாசம் உனக்கு கிடைக்காம வேற எவ்வளவுக்கோ போகுதேன்னு உனக்கு வயிறு எரியுது. இன்னும் சொல்ல போனா அவரோட அன்புக்காக நீ உள்ளூரை ஏங்க ஆரம்பிச்சிட்ட. அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் உன்னை பெத்தவ. உன் மனசு எப்படின்னு எனக்கு தெரியாது. வெளியில அவர் மேல கோவமும் வெறுப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு.
உனக்கு அந்த ஆள் பாசம் தான் முக்கியம்னா என்னால இனிமே தாங்க முடியாதுமா. நான் உண்மைய சொல்லி நான் என் அப்பா கூட சேர்ந்துக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லிடு. அதுக்கப்புறம் நானும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் பெருசா நம்புற பொண்ணை என்ன கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உசுரோட இருந்துகிட்டேன்? ஐயோ, என் வைராகியத்துல தோத்து போறதை விட சாவறது நல்லதுடி. எங்கேயாவது ஆத்திலயோ குளத்திலயோ விழுந்து நான் செத்து போறேன். நீ நிம்மதியா உங்க அப்பா கூட போய் சேர்ந்துக்கோ. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்படின்னா ஏண்டி உன் மனசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தடுமாறுது? ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்குது? இது பாரு, அந்த ஆள் அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கட்டும், நகை நட்டு வாங்கி கொடுக்கட்டும், புடவை வாங்கி கொடுக்கட்டும், பொண்ணுங்கிற உரிமையில என்ன வேணாலும் செய்யட்டும். அதையெல்லாம் நீ கண்ணு காணாம இருக்கணுமே தவிர இப்படி கவலைப்படக்கூடாது. அவர் நமக்கு துரோகம் செஞ்சார்ல, காலம் முழுக்க என்ன அழ வச்சார்ல, யாருக்கோ செலவு செஞ்சு நஷ்டப்படட்டும்டி. பின்னால் அந்த உண்மை தெரிய வரும்போது வலிக்கும்ல, அந்த வலி அவர் அனுபவிக்கணும். சார், இவளால ரொம்ப முடியல போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க சார். சார், ஓகே சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சிஸ்டருக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி ஏதாவது பேசிட்டே வாங்க சார். பாசிட்டிவா பேசி அவங்கள டைவர்ட் பண்ணுங்க சார். நீங்க போல்டா இருந்தா தானே சிஸ்டரும் தைரியமா இருப்பாங்க. என்னங்க, நகை இருக்க பேக ஒழுங்கா மூடலையா? பாதி சிப்பு திறந்தே இருக்கு. யாரும் பாத்திரக்கூடாதுன்னு டீக்கெட் இருந்து அவசரமா கிளம்பணும்ல, அதுல சரியா மூடாம விட்டுட்டேன். ஐயோ, ஒரு வேலையை உருப்படியே செய்ய மாட்டியா? நகையெல்லாம் சரியா இருக்கா இல்ல கீழே ஏதாவது விழுந்திருக்கான்னு பாத்துக்கோ. 35 பவுன் ஒன்று கூட குறையக்கூடாது. மேடம், வலி இப்ப பரவாயில்லையா? இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாயிடுச்சு. என்னால முணங்க கூட முடியல. இந்த வலியே எனக்கு கொண்டுடும் போல இருக்கு. திரும்ப திரும்ப இதே சொல்லாதமா, என்னால தாங்க முடியல. முடியலங்க. வலியும் வாங்கிக்க முடியாம, உன்னை தேத்தவும் முடியாம. ஐயோ ஐயோ. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா வாங்க சார். இன்னும் 1/4 மணி நேரம் தான், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். போலீஸ் செக் போஸ்ட் வருதையா? நம்ம செக் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம். அப்புறம் ரைட் பக்கமா திரும்ப சொல்லு. சார், இப்ப வர ரைட்ல திரும்பிடுங்க சார். ஏன் சார்? நேரா போனா இன்னும் டைம் ஆகும் சார். டிராபிக்காவும் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இப்படி ஒரு குறுக்கு வழி இருக்கு சார். 10 நிமிஷத்துல போயிடலாம் சார். சார், இல்ல சார், இந்த நேரத்துல இந்த ரூட்ல டிராபிக் பெருசா இருக்காது. நம்ம நேரா போனாலே சீக்கிரமா போயிடலாம். இல்ல சார், தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தப்பாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு ரைட் பக்கமா போயிடுங்க சார். ஆமாண்ணா, என்னால முடியலண்ணா. இவரு சொல்ற வழியிலே போயிடுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, போயிடுறேன். ஐயோம்மா. சார், இது இந்த ரைட்டா? ஆமாங்க, இந்த சைடு ரைட்ல திருப்புங்க. சரி, ஓகே. நாங்க எப்ப ரைடு பண்ணாலும் நீயா வந்து மாட்டிக்கிற. இப்ப எதுக்கு மாட்ட போறேன்னு தெரியலையா? சார், எதுக்கு சார் இந்த செக்கிங்? நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயில்ல ஒரு கும்பல் நகையை திருடிட்டு போயிடுச்சு. அதான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்கோம். சார் சார், ஒரு பிரெக்னன்ட் லேடி பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார். சார், அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்களே பாருங்க சார், வலியில எப்படி துடிக்கிறாங்கன்னு. ஜீவா சார்,
ஐயோ அம்மா முடியலங்க சுட்டு கம்பி அடி வயித்துல வச்சு இழுக்கிற மாதிரி வலிக்குதுங்க ஐயோ முடியலங்க சீக்கிரம் போக உயிர் போற இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். பாவம் அந்த அம்மா வலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. அனுப்பி வச்சிடலாம் சார். சரி ஓகே தம்பி, நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேலு. என்ன பரமர வண்டியை செக் பண்ணாம அனுப்புறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, அந்த காருக்குள்ள நரமாச கர்ப்பிணி இருக்குது, பிரசவ வலியில் துடிக்குதுங்க. யாரா இருந்தாலும் செக் பண்ணுங்கன்னு சொன்னால. பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா? அதான் மயில அனுப்பி சொல்லுச்சு. என்னது? நானு பரமர எந்த வண்டியா இருந்தாலும் செக் பண்ணாம அனுப்ப கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? கான்ஸ்டபிள் சொல்றத கேப்பீங்க, அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? உங்க வார்த்தை தான் எனக்கு வேதவா காண்டவரே. அந்த வண்டியை போய் செக் பண்ணுங்க. யோ கண்ணாடி இறங்கியா? சார் என்ன சார்? சோதனை பண்ணாம அனுப்ப கூடாதுன்னு சார் சொல்லிட்டாரு. சார் எமர்ஜென்சி தெரிஞ்சு இப்படி எல்லாம் பண்ணா எப்படி சார்? கிரிட்டிக்கல்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அவங்க உசுருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன சார் பதில் சொல்லுவீங்க? யாரா அவன் போலீஸுகிட்டே சவடாலா பேசுறதுன்னு பார்த்தேன். நீதானா அது? சார் சவுண்ட் குடுக்கல சார், நீங்களே அவங்க நிலைமையை பாருங்க. ரொம்ப நேரமா அவங்க வலியை தாங்க முடியாம கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல போராடிட்டு இருக்காங்க. இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் அனுப்பி வைங்க சார், ப்ளீஸ் சார். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுடா. எல்லாரும் கீழே இறங்க முதல்ல. சார் சீரியஸ்னஸ் புரியாம ஏன் சார்? அதை விட சீரியஸா எங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னடா கீழே நிரபராதியா குற்றவாளியான்னு கோர்ட் முடிவு பண்ணும் மயிலே, நீ முடிவு பண்ணாத. சார் ஜீவா சாரோட பேக்ரவுண்ட் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். இவர் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பையன் சார். இவர் எப்படி சார் கோயில் நகையை திருடணும்னு நினைப்பாரு? இவன் கோடீஸ்வரன் வீட்டு புள்ளங்கள்லாம் பழைய கதை. இப்போ 1 கோடியும் இல்ல தெரு கோடியில் நிக்கிறான், தெரியுமில்ல? டிரைவர் வேலை பாக்குறவனுக்கு என்ன கிடைச்சிரும் பெருசா? வர்ற வருமானம் வயிற்றுக்கும் கையுக்குமே பத்தாது. உனக்கு ஒரு குண்டு பண்ணி தங்கம் வாங்கி கொடுக்கணும்னா கூட என்ன பண்ணுவான்? அந்த டென்ஷன்ல தான் ஆள் இப்படி ஒரு ஷார்ட் கட்டை பிடிச்சிருக்கான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியில போனோங்கிற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது சார். அதெல்லாம் உங்க பையன். உங்க பையனை மாதிரி என்னையும் நினைச்சிடாதீங்க. என் பையனை பத்தி ஏதாவது தப்பா பேசின இங்கேயே சாவடிச்சிருவேன், ஜாக்கிரதை. உன்னை இழுத்துட்டு வந்த வேகத்துல லாக்அப்ல தள்ளி தோலை உரிச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி என்ன சொல்லணும்டா? இவனை உள்ள கூட்டு போய் உரி உரிங்கடா. உள்ள மொத்த பார்ட்ஸும் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த கும்பல் எங்கெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, அதை எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் எங்கெல்லாம் கொள்ளையடிக்க போறாங்க, மொத்த திட்டமும் எனக்கு தெரியணும். கூட்டுப்பட அவனை. சொன்னா கேளுங்க சார், விடுங்க சார். சார் இதெல்லாம் அநியாயம் சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன சார் உள்ள போறீங்க சார்? எனக்கு அந்த தீர்ப்பு சம்பந்தமே இல்ல சார். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லு. சார் சொல்லு. உண்மையை சார் சொல்லுங்க. எனக்கு தெரியாது சார். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். நீ சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். சொல்லு.